அஞ்சலி, ரொம்ப பயந்துட்டியா? கொஞ்ச நேரம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலக்கா. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை எதுவும் தப்பா நடக்கல. அஞ்சலி, நீ மகேஷால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, அது எனக்கு புரியுது. அவர் என்ன செஞ்சாலும் அது உனக்கு தப்பா தான் தெரிய போகுது. ஆனா நிஜமாவே மகேஷ் திருந்திட்டார் அஞ்சலி. அத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல. அக்கா, அவன் திருந்துற மாதிரி நடிக்கிறான். அதுக்கு என்னால 1000 உதாரணம் சொல்ல முடியும். எனக்கு புரியுது. ஆனா அக்கா, நீங்க எல்லாரும் அவனை வெளியில இருந்து மட்டும்தான் பாத்திருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஏ, பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல, நான் எதையுமே மறக்கல. அப்போ எப்படிக்கா அப்படி ஒருத்தன் திருந்துவான்னு நீங்க எல்லாருமே சொன்னா நான் எப்படி ஏத்துக்கிறது? எனக்கு என்னமோ நீ உன் முடிவுல இருந்து இறங்கி வரக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கேன்னு தோணுது. ஆனா நீ ஒரு ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். மகேஷ் இன்னைக்கு உன் உயிரை மட்டும் காப்பாத்தல, உன் வயித்துல இருக்கிற குழந்தையோட உயிரையும் சேர்த்து காப்பாத்திருக்காரு. சரியான நேரத்துல அவர் அங்க வராம இருந்திருந்தா என்ன இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கன்சீவா இருக்கிற விஷயம் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. உங்க உயிரை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சு ரொம்ப போராடினாரு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா கண்டிப்பா அவர் உயிரையே விட்டுருப்பாரு. இதுக்கு மேலயும் அதை நீ கண்டினியூ பண்ணாத. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் மனசுல யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. நீ சரின்னு சொன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். ஆனா அப்படி அமையிற ஒருத்தர் மகேஷ் அளவுக்கு உன்னை லவ் பண்ணுவாருன்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு லவ் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது அஞ்சலி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். பாரு அஞ்சலி, வீட்ல எல்லாருக்கும் மகேஷ பிடிக்காம தான் இருந்தது, எனக்கும். ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில எல்லாரும் அவரை மாறிட்டதா நம்புறாங்க. உனக்கும் அக்காவை பத்தி நல்லாவே தெரியும். நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டேன். ஆனா நானே சொல்றேன், மகேஷ் உண்மையாவே மாறிட்டார் அஞ்சலி. நீ அவரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், நீ யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. என்ன என்ன அங்க கூட்டம்? தெரியல ஓனர், இருங்க பாட்டு வர. நான் புது படம் எதுவும் பார்த்துன்னு இருக்கிறாங்களா? ஸ்ருதி மேடம் கொஞ்சம் தள்ளுங்க. ஓனர் 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 கொஞ்சம் அண்ணாண்ட வந்து பாருங்களேன் என்னன்னு. சத்யா, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. வா போலாம். ஓனர் வாங்க ஓனர். அட வாங்க ஓனர், வாங்க. ஏய், வாட் a மேன்! என்னையா இந்த ஆளு சினிமால தான் இந்த மாதிரி பாத்துருக்கு, ஆனா ரியல் லைஃப்ல இப்பதான் ஒரு ஹீரோவை பாக்குறேன். 2 கையில லிப்டையே கிழிச்சிட்டாரு. சரியான டைமுக்கு அவர் உள்ள போலன்னா அஞ்சலி மேம் இறந்திருப்பாங்க போலயே. அவரு ஜிம்முக்கெல்லாம் போய் எதுக்கு ஒர்க் அவுட் பண்றாருன்னு இத பாக்கும்போது தானே தெரியுது. இந்த ஹாலிவுட் படத்துல வருவாங்களே சூப்பர் ஹீரோஸ்,
இந்த ஹல்க் அயன் மேன் அந்த மாதிரி ஒரு ஜென்டில் மேன்ரி நம்ம மகேஷ் சார். என்ன மேம், எங்க எல்லாரையும் அவர்கிட்ட பேச வேணாம்னு சொன்னீங்க. இப்ப அவரும் உங்க உயிரை காப்பாத்தி இருக்காரு. உங்களுக்கு அவர் மேல அக்கறை இல்லைனாலும் அவருக்கு உங்க மேல அக்கறை இருக்கு போலியே. என்ன பண்ணி அவர் மனசை மாத்துனீங்க? ஏய், என்ன பேசுற நீ? இல்ல மேடம், ஒருத்தவங்களுக்கு ஆபத்துனா காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க தான். அதே நம்ம பிடிச்சவங்களுக்கு ஒரு ஆபத்துனா தன்னோட உயிரையே பணைய வைப்பாங்க. மகேஷ் சாரு தன்னோட உயிரையே பணைய வச்சுதானே உங்களை காப்பாத்திருக்காரு. அப்போ உங்க 2 பேருக்கும் ஏதோ ஓடுது. அதனாலதான் அன்னைக்கு நீங்க அவ்வளவு பொசசிவ் ஆனீங்களா? ஏய் பாரு, மகேஷ் சார் வந்துட்டாரு. வாங்கடி போலாம். மகேஷ் சார், சார், மகேஷ் சார், சார் சார் கையை கொடுங்க சார். அலக்கிட்டுங்க போங்க. என்ன சார் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க? சூப்பர் சார் நீங்க.